ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா அமேசான்லேருந்து தான். சரியா, அமேசான்லேருந்து நமக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. சரியா, இதுக்கு வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதும் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வரையே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும், கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா. இதுக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், உங்கள் வீட்டிலேருந்தே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து மேண்டேட்டரியாக ஒரு லேப்டாப் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். சரியா, அந்த லேப்டாப்லேயும் வந்து வெப் கேம் இருக்கணும். ஓகேவா, நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணும் போதும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லேப்டாப்லேருந்து தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ ஏன்னா வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்டிங் மாதிரி தான். ஓகேவா, உங்களுக்கு சில சினாரியோஸ் கொடுத்து இந்த மாதிரி இதை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது இப்படி இப்படி போனால் இப்படி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. அதை தான் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது மாதிரி வந்துட்டு இப்போ பிஜி முடிச்சிருந்தாலும் யூஜி முடிச்சிருந்தாலும் இல்லை எது முடிச்சிருந்தாலும் வந்து +2 முடிச்சிருந்தாலும் சரி 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இவங்க நைட் ஷிஃப்ட் வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கும் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதாவது இங்கிலீஷ் வந்து கொஞ்சமாச்சு பேசிக் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது பிஜி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா படிச்சுட்ருக்கும் போது இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு 9 ஹவர்ஸ் வந்து ஒர்க் இருக்கும், ஃபுல் டே ஒர்க்கு, ஃபுல் டைம் ஒர்க்கு. அதனால் வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா, ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன், அதாவது ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். எப்போதும் போல் யூஸ்வலாக தான் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து கிளிக் ஆன் ஆட் வெயிட் ஃபார் 10 செகண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் எதையும் கிளிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா போதும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு இங்கே வந்து டைமர் ஓடும். ஓகேவா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு மெயினாக எது தேவை அப்படின்னா நம்ம வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரெஸ்யூம் வந்து நல்ல ரெஸ்யூமாக வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணி தரேன். ஓகேவா, அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி, பெர்மனண்ட்டான மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெஸ்யூமில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட பழைய ரெஸ்யூமோட பிடிஎஃப், ஓல்டு ரெஸ்யூம் பிடிஎஃப் இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து செஞ்சு தருவேன். இது வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் வரைய எடுக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக செஞ்சு தர முடியாது. ஸோ இது பெய்டு தான். அதனால நாங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு செஞ்சு தரோம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரெடி பண்ணி தருவோம். ஓகேவா, இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூ, டைமர் முடிஞ்சதுனே இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஓப்பனிங்ஸ், அப்புறம் ஐடியாக இருக்கட்டும், இல்லை வாய்ஸ் ப்ராசஸ், கஸ்டமர் சப்போர்ட் ரோல் ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கோர்சஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் வந்து எல்லா வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்து எல்லாத்துக்கும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ பட்டன் இருக்கா. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு கெட் லிங்க் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ரவுண்ட் பர்சன்டேஜ் ஓடல அது 100% வரணும். வெயிட் பண்ணுங்கள். அது 100% வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து கீழே போயிட்டு கெட் லிங்க் இல்லைனா கண்டினியூ அது இருக்கும், இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்துட்டு இப்போது இந்த டைமர் இது ஓடுது இல்லையா, அது வந்து 100% வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். வந்துருச்சு. ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒர்க் வந்து எப்படின்னா உங்களுக்கு இதில் 100 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்து டக்குன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து லெவல் 3 ஜாப்புங்கிறதுனால கொஞ்சம் சேலரியும் நிறையவே தான் தருவாங்க. ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அசஸ்மெண்ட் அப்படின்னு இங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக என்ன அப்படின்னா அமேசான் பேஜுக்குள்ளே போயிடும். சரியா? போனதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். இது வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க ஹேண்டியாக. அதுக்கப்புறம் ஏதாவது ஐடி வந்து கேட்க மாட்டாங்க, இன்கேஸ் கேட்டாலும் கேட்கலாம். அதனால் அதுவும் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன இது வந்து ஜாப் வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தீங்க. சரியா? அதனால சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அதர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர் இந்த ரெட் கலர் ஸ்டார் மார்க் இருக்கு இல்லையா, அது எது எதில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேவா? மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுது வேணாம், வீட்டில் யாராவது கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மேலா ஃபீமேலா ஜெண்டர் கொடுத்துட்டு சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு வாலண்டியர் செல்ஃப் ஐடென்டிட்டி ஆஃப் டிசபிலிட்டி இருக்கு இல்லையா, நோ ஐ டோன்ட் ஹேவ் டிசபிலிட்டின்னு கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபுல் அட்ரெஸ்ஸு, கரண்ட் சிட்டி வந்து என்ன டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் தமிழ்நாடு, பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் டிகிரி வந்து எது முடிச்சிருக்கீங்க, டென்த்து முடிச்சிருந்தாலும் சரி, எது முடிச்சிருந்தாலும் இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பர்சுவிங் வந்து கொடுத்துடாதீங்க, கொடுத்தா வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரியா? பர்சுவிங் கிராஜுவேஷன், பர்சுவிங் பிஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதை மட்டும் கொடுத்துடாதீங்க, மற்றது எல்லாமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த இயர் வந்து அது முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எஜுகேஷன் டைப்பு ஃபுல் டைமாக இல்லை அப்படி இல்லை ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங் இதில் வந்து எது முடிச்சிருக்கீங்களோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா 0ன்னு கொடுத்துக்கோங்க. வேறு எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஓ நோவோ கொடுத்துக்கோங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுவும் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறமா கரண்ட் சேலரி அதெல்லாம் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஹரியர் இருந்துச்சுன்னா அது இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவர் டைம் பார்த்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓவர் டைம் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு எஸ்ன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட். அதனால் வில்லிங் டு ஒர்க்கான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்தா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னே கொடுத்துக்கோங்க. ஏன்னா வீட்டிலேருந்து தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ வில்லிங் டு பி இன் அ ஜாப் தட் மே ரெக்வயர் இன்ட்ராக்டிங் வித் கஸ்டமர்ஸ். அதாவது கஸ்டமர்ஸுக்கு வந்து நம்ம சம்டைம்ஸ் கால் பண்ணி இமெயில் வழியாக வந்து பேசுகிறதுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னே கொடுத்துக்கோங்க. அப்புறம் எக்ஸல் பற்றிலாம் கொஞ்சம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட பேன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் வந்து இங்கே வந்து ஆதார் வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் எஸ்ன்னு கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு இதில் வந்து எம்ப்ளாயி இதுக்கு முன்னாடி அமேசானில் ஒர்க் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, ரெஸ்யூம் வந்துட்டு வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? அடுத்து வந்து இங்கே வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா அசஸ்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேசிக்காக தான் இருக்கும். பேசிக்காக வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியும், எப்படி வந்து பண்ணணும்னு தெரியும். ஓகேவா? எப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு தெரியும். அதனால் வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்து எல்லா இதுலேயும் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். பார்த்து எல்லா ஜாப்ஸும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.